அம்மா அம்மா வீட்டை விட்டு வெளியே போடியே. அம்மா உன்னை விட்டு எனக்கு யாருமா இருக்கா? உன்னை விட்டு நான் எங்கேம்மா போவேன்? செத்து போடி. அம்மா என்னம்மா நீனே இப்படி சொன்னா நான் எங்கேம்மா போவேன்? நான் உன் பொண்ணுமா. ஒரே நாள்ல எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாம ஆக்கி என்ன அசிங்கப்படுத்தி சந்தி சிரிக்க வச்சுட்டியடி பாவி. இனிமே என்னடி அம்மா மக உறவு? இதுக்கு மேல உனக்கு எனக்கு எதுவுமே இல்ல. வீட்டை விட்டு வெளியே போடியே. அத்தை நீங்களே இப்படி பேசலாமா? போதும் மருமையன்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஜிங்குன்னு ஆடி ஊரெல்லாம் குழவ ஓட்டு வந்ததெல்லாம் போதும். இதுக்கு மேலேயும் அசிங்கப்படுறதுக்கு நான் தயாரா இல்ல. உங்க பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புங்க முதல்ல. அம்மா இந்த ஊர்ல உள்ளவளுங்க தான் என்ன அசிங்கமா பாக்குறாளுங்கண்ணா. நீனும் இப்படி பேசினா எப்படிமா? நான் எங்கேம்மா போவேன்? நான் என்னம்மா பண்ணுவேன்? பிச்சை ஏறி போய் கோயில் வாசல்ல உட்கார்ந்து பிச்சை எடு. அம்மா ஐயே பெத்த உள்ளே பார்த்து பிச்சை எடுன்னு தப்பா சொல்லிட்டனா? அடடடடா தவறான வார்த்தையை விட்டுட்டனே. உனக்கு தான் கைவசம் தொழில் இருக்குல்லடி மகராசி. போமா போய் திருடி போல. நீதான் யார் வீட்டு நகையா இருந்தாலும் யார் வீட்டு பணமா இருந்தாலும் திருடி சோழனா பைக்குள்ள சொருவிக்கிறது சகசமா பழகிட்டீல. போய் திருடி பொழைச்சுக்கிற வேண்டியதானே. எதுக்கு கழுதையில காலு கடுக்க உட்கார்ந்து பிச்சை எடுக்கனே? அம்மா நீ என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துற. இதெல்லாம் நல்லா இல்லாமா. ஆஹா நீங்க பண்ணின காரியமெல்லாம் ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீல்ல. அடடடடா நம்ம வம்சத்திலேயே நம்ம வர்க்கத்திலேயே இந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் திருடி இந்த உலகத்திலேயே இருந்திருக்க மாட்டாவளையே. லைலா அத்தை காலில் விழுந்து முதல்ல மன்னிப்பு கேளு. லைலா நீ பண்ணுனது எவ்வளவு பெரிய தப்பு, அத்தைக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். முதல்ல அத்தை காலில் விழுந்து அத்தை காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. அம்மா என்ன மன்னிச்சிருமா. நாயே யாரு காலில் வந்து யாரு விழுகிறது? நீ காலில் விழுகிறத கூட நான் அசிங்கமா நினைக்கிறேன் டி. நீ போன பிறகு நீ நின்ற இடத்த கூட பெனாயில் போட்டு கழுவி விடணும். அப்பேற்பட்ட கேடு கட்ட பிள்ளையாவள வந்து பிறந்திருக்க. உன்னையெல்லாம் இத்தனை நாள் உன்னைய கூப்பிட்டு நல்லது கெட்டது பார்த்து என் மயனை விரட்டி விட்டு உனக்கு உட்கார வச்சு சோறு வாட்டம்னு நினைக்கலையா? அசிங்கமா இருக்கும் டி. அம்மா நான் என்னோட சூழ்நிலைக்காக அந்த நகையை எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்காக உன் மயன் கூட என்ன கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டீல. இன்னைக்கு உன் மயன் உனக்கு வசதியா தெரியறான். நான் ஆகாதவளா போயிட்டேனாமா? ஆனா நீ திருடனது கூட எனக்கு தப்பா தெரியலடி. உன்கிட்ட எத்தனை வாட்டி நான் கேட்டேன், நகையை நீ எடுத்து அலையில எடுத்திருந்தா உண்மையை வீட்டுக்குள்ளேயே சொல்லிடுடி. நான் 4 பேருக்கு தெரியாம அடுத்த வீட்டுக்கு தெரியாம அசிங்கம் இல்லாம இந்த தப்பை மறைச்சு போறேன். எவளுக்கு எந்த விஷயத்தையும் தெரியாம நான் காப்பாத்தி போறோம்னு எத்தனை வாட்டி உன்னை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கேட்டேன். அப்பெல்லாம் இல்லம்மா நொல்லம்மா நான் எடுக்கலம்மா நான் நொட்டலமான்னு என்னையவே ஏமாத்தி பஞ்சாயத்துல கொண்டு போய் நிப்பாட்டி சிங்காரிச்சு மூக்கறுத்தது மாதிரி அறுத்தியே. ஊர்ல அத்தனை பேர் முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நின்றதை மறக்க முடியுமாடி? உன்கிட்ட சொல்ல கூடாதுன்னா இல்லம்மா. அவ இந்த மாதிரி ரெக்கார்டெல்லாம் எடுத்துட்டு வந்து காட்டுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. அதனாலதாம்மா நான் தைரியமா நின்னேன். கல்யாண மண்டபத்துல 1000 பேர் இருக்கையில அலேக்கா ஒரு நகையை தூக்கி பைக்குள்ள போட்டு அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து புருஷன்ட்ட கொடுத்து அதை கொண்டு போய் வித்து காசாக்கி தின்றிருக்கீங்களே. உங்களை நம்பி நான் வீட்டுக்குள்ள விட்டா என் குடும்பமா இருக்குமாடி? உசுரோட என்ன குழி தோண்டி பிழைச்சிட்டு என் ஆத்தா என்கிட்ட ஓடி போயிட்டான்னு சொன்னாலும் சொல்லுவீங்கல்ல 2 பேரும். அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏமா இப்படி எல்லாம் கற்பனை பண்ணி பேசுற? கற்பனைய வாயால சொல்லலையே இப்படி இருக்கே. உன்னையும் உன் புருஷனையும் நம்பி வீட்டுக்குள்ள விட்டா எனக்கு அதுதாண்டி சரி. என்ன வெட்டி பிழைச்சிட்டு என் ஆத்தா பைத்தியம் பிடிச்சி என்கிட்ட ஓடி போயிட்டாலும் சொன்னாலும் சொல்லுவாடி. உன்னைய நம்பி நான் வீட்டுக்குள்ள விட முடியாதுடி. வீட்டை விட்டு வெளியே ஓடி முதல்ல. அத்தை எங்களை விட்டா உங்களை யாருத்த பாத்துப்பா? மச்சானும் வீட்டுல இல்ல, உங்க கூட இருந்து பாத்துக்கிறதுக்கும் ஆள் இல்ல. என்னையும் லைலாவையும் விட்டா உங்களை வேற யாருத்த பாத்துப்பா? உங்களை அப்படியே அனாமத்தா விட்டுட்டுலாம் எங்களால போக முடியாதுத்த. எங்களை நீங்க அடிச்சாலும் சரி கொண்டாலும் சரி கொண்டு எங்களுக்குள்ள பிதைச்சாலும் சரி எங்களால உங்களை விட்டு போக முடியாதுத்த. நீங்க எங்களுக்கு ரொம்ப முக்கியம்.
டேங்க அப்பா, இனிக்க இனிக்க திகட்ட வாழைப்பழம் மாதிரி நல்லா பேசுறீங்கள போ மருமேனே. உங்ககிட்ட இருந்து உங்க பொண்டாட்டி கத்துக்கிட்டாளா இல்ல உங்க பொண்டாட்டிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்களா? யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாலும் சரி, ஏன் வீட்டுல உங்களுக்கு இடம் கிடையாது. வீட்டை விட்டு தயவு செஞ்சு வெளியில கிளம்புங்க. என் கையில காசு இருக்கு, என் உடம்புல தெம்பு இருக்கு. எனக்கு அப்படியே ஒண்ணுனா இந்த வீடு வாசம் இருக்கு. இத வித்துனாலும் ஒரு நரச போட்டு நான் வீட்டுல இருந்தே நல்லபடியா என் உடம்ப பாத்துக்கிறேன். நீங்க வந்து பாக்குறோம்ங்கிற பேர்ல என்ன கட்டுலோட சேர்த்து கழுத்தை நெரிச்சு கொண்டு கழுத்துல நடக்கிறதெல்லாம் கலட்டிட்டு போயிட்டா ஆத்தாடி, அந்த மாதிரி துடி துடிக்க சாகுற சாவெல்லாம் என்னால பார்க்க முடியாதுப்பா. இத்தனை வருஷமா நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போறதுக்கா? அப்ப நான் என்னதான் எடுத்து சொன்னாலும் நீ என்ன புரிஞ்சுக்க போறதில்ல. இந்த வீட்டை விட்டு என்ன அனுப்புறேன்னு உறுதியா இருக்க, அப்படித்தானம்மா? போட்டு நேரமா அதைத்தானடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்க 2 பேருக்கு என்ன புரியலையா? என்னம்மா, என்ன ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? சரிதான், நம்மளும் தப்பு பண்ணிட்டோம், நம்ம எதிர்த்து பேசக்கூடாது. நம்மள பெத்தவ இவ்வளவு காலமா நம்மள வச்சு சோறு போட்டிருக்கா, பார்த்து ஆளாக்கிருக்கான்னு பொறுமையா பேசினா ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. இல்ல அத்தையவே ஏத்து பேசுறியா? நீங்க அமைதியா இருங்க. நம்ம இந்த வீட்ல என்ன சும்மாவா 3 வேளையும் சோறு தின்னோம்? முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் கூலிக்காரி மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்டு தானே சோறு தின்னோம். ஏதோ நம்மள படுக்க போட்டு சோறு போட்டது மாதிரி வாய்க்கிலேயே வக்கனையா பேசுது. இந்த வீட்ல எனக்கும் சம உரிமை இருக்கு. இந்த சொத்து ஒண்ணும் இவங்க மையனும் சேர்ந்து சம்பாரிச்ச சொத்து இல்ல. இது எங்க தாத்தா சொத்து, எங்க அப்பா சொத்து. இதுல எனக்கும் பங்கு இருக்குங்கிறத எங்க அம்மா மறந்துட கூடாதுன்னு சொல்லுங்க. இந்த பங்கை நானும் கேட்டு உரிமை கொண்டாடுவேன். இந்த சொத்துல எனக்கும் பங்கு இருக்கு. எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ. அடேங்கப்பா, என்ன சொன்ன? சொத்து இருக்கா? சொத்து வாடி நொப்ப மெத்த மவளே, எங்க இருந்து யாருக்குடி சொத்து இருக்கு? நீ மட்டும் இங்கனக்குள்ள உட்கார்ந்து ஓசி சோறு திங்கல. இம்புட்டு காலமா நானும் தாண்டி இந்த வீட்டுல உட்கார்ந்து ஓசி சோறு தின்னுகிட்டு இருந்திருக்கேன். இந்த சொத்து இன்னைக்கு நிலைமைக்கு யார் பேர்ல இருக்குன்னு தெரியுமா? நான் பெத்த மயன் சுப்பரமணி பேர்ல இருக்குடியே. என்னைக்கும் கேட்காத மக இன்னைக்கு கேட்டுட்டாளேன்னு அப்படியே தூக்கி எல்லாத்தையும் உன் மயன் தலையில வைக்கலான்னு பாக்குறியா? அடி போடி போக்கத்து வய மவளே, இம்புட்டு காலமும் சொத்து ஏன் பேர்லயோ நொப்பன் பேர்லயோ இருந்துச்சுன்னா உன் நொன்னனை அடிச்சு விரட்டி விட்டு அடுத்த நாளே எல்லாத்தையும் வித்து பேங்கில் ஓட்டுட்டு ஒரு வேலைக்காரிய வச்சு சோறாக்கி திண்டுகிட்டு இருக்க மாட்டேன். இம்புட்டு காலமும் அந்த ஆடு மாடு வய வரப்புன்னு நான் ஏன்டி கஷ்டப்படணும்? நான் ஏன் கருமாயப்படணும்? இப்ப என்னமா சொல்ல வர நீ? அப்பன் சாகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே நான் நிதானத்தோட எழுதுற உயில் பத்திரம், என் காலத்துக்கு அப்புறம் என் சாவுக்கு அப்புறம் என் சொத்து பத்தி எல்லாம் என் ஒத்த மையன் சுப்பரமணிக்கு அவன் புள்ள பொண்டாட்டிகளுக்குந்தான் சேரணும். அவனா பார்த்து அவ அக்கா தங்கச்சிகளுக்கு கொடுத்தா அவ ஏத்துக்கறலாம். இல்லைன்னா இது முழுக்க நான் சுயமா என்னோட நிதானத்தோட எழுதி கொடுக்கற சுய பத்திரம். என் மையனுக்கு மட்டும்தான் சொத்து சேரணும்னு அந்த மனுஷன் அன்னைக்கே தெளிவா எழுதி வச்சுட்டு போயிட்டாருடியே. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதே. அப்படிலாம் ஒண்ணும் அப்பா பண்ணிருக்க மாட்டாங்க. நீ என்ன விரட்டி விடுறதுக்காக பிளான் பண்ணி ஏதோ கட்டுக்கதை விட்டுட்டு இருக்க. ஆமா, கட்டையில ஒரு காலத்துல கட்டுக்கதை விட்டுக்கிட்டு இருக்கேன். கட்டுக்கதை அடி ஏண்டி இவ ஒருத்தி பெத்ததுக்காகவும் அந்த மனுஷனை கட்டுனதுக்காகவும் காலம் முழுக்க இந்த வீட்டுல இருந்து எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். ஆனா பங்கசத்துக்கு, அதாவது நான் தொட்டு தாலி கட்டின என் பொண்டாட்டிக்கு இந்த சொத்தை விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ யாருக்கும் கொடுக்கறதுக்கோ எந்த உரிமையும் இல்ல. என் மையனை கேட்காம இந்த வீட்டுல அணு கூட அசையக்கூடாதுன்னு தெளிவா வக்கிய வச்சு எழுதிட்டு போயிட்டாருங்கிறீனே. இன்னுமா நின்றுகிட்டு வியாக்கியானம் படிக்கிட்டு இருக்கா? வியாக்கியானம் மா, பொய் சொல்லாதம்மா. அப்ப இவ்வளவு நாள் இத பத்தி நீ என்கிட்ட சொன்னதே இல்ல. சொல்றதுக்கான சந்தர்ப்பம் வரல, அதனால சொல்லாம இருந்திருப்பேன். கடவுளே, இந்த சொத்தை வித்து நம்ம கடனெல்லாம் அடைக்கலான்னு பிளான் போட்டா இந்த கிளடி இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாளே. அத்த, லைலா மேல உள்ள கோவத்துல இப்படியெல்லாம் பொய் சொல்லாதியத்த. நாளைக்கே உங்க மயனுக்கு விஷயம் தெரிஞ்சு வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டா என்ன பண்ணுவிய? அந்த நாய் வேர்லதான் சொத்து இருக்குன்னு நான் வாயை திறந்து சொன்னா தானே தெரியும், இல்லைன்னா எப்படி தெரியும்? அந்த கதையெல்லாம் உங்ககிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போங்க. சொத்து பிரிக்க வந்துட்டாங்க. சொத்து விளக்க மாத்து கட்டைக்கு பட்டு குஞ்சம் கேக்குதோ? பட்டு குஞ்சம் வீட்டை விட்டு வெளியில ஓடியே. வெளியே போடி போடி போடி. மாத்திரை போடுன்னு எம்பிட்டு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாத்திரை எடுத்த இடத்துல அப்படியே இருக்கு. அப்புறம் எப்படி உனக்கு வியாதி குணமாகும்?
இப்ப தானடி சாப்பிட்டேன், அதான் செண்டு போடலாமேன்னு பார்த்தேன், அதுக்குள்ள கொண்டுகிட்டு ஓடியாந்துட்டியா? வேலைக்கு இப்படி எடுத்து கொண்டு வந்து கையில குடுக்கையிலேயே போட மாட்டேங்கிற. அப்புறம் அங்கெல்லாம் நீ என்ன பண்ணிருப்பியோ போ. மாத்திரையை ஒழுங்கா போடாம வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடாம வேலைன்னு வேலையை பார்த்துக்கிட்டு தெரிஞ்சே இந்த உடம்ப வீணாக்கி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, இனிமே இந்த உடம்பு நல்லா இருந்து முள்ளா போகுது போ. கல்லு செவரு மண்ணு கட்டியா இனிமே இருக்க போறோம். இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போற அன்னைக்கு போக வேண்டியதே. ஆரம்பிச்சிட்டியா? சரி, இந்த மாத்திரையை போட்டுட்டு தண்ணியை குடி. பூமிக்கு பாரமா, இனிமே இந்த கட்டை இருந்து என்னத்துக்கடி அன்னைக்கிலேயே ஆக போகுது. பிள்ளைய 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், பேரம் பேத்தியலையும் பார்த்துட்டேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன ஆசை இருக்க போகுது? காலகாலத்தில் அந்த கடவுள் கூப்பிட்டுக்கிட்டாருன்னா நல்லபடியா போய் சேர்ந்துருவோம் 2 பேரும். சரி, உடனே அதையே நாவிக்கிட்டு கிடக்காம மாத்திரை போடு. எங்க அப்பா எங்க ஆளக்கானா? மத்தியானம் அந்த ஆட்டுக்காலு சூப்பு கொடுத்தது ஏதோ சூட்டை கிளப்பி விட்டது மாதிரி இருக்கு போல. வயிற்றுக்கு சரியில்லைன்னு பாத்ரூமுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு. கோழி குழம்பு தானே சூட்டை கிளப்பி விட, ஆட்டுக்கால சூப்புமா சூட்டை கிளப்பி விட. ஐயோ, ஏன் இப்படி வயிற்றுக்கு சரியில்லாம போச்சுன்னு தெரியலையே. வயசான காலத்துல திடீர்னு என்னத்தைனாலும் திண்டு அப்படித்தான் ஏதாவது ஒண்ணு ஒத்துக்கிறாமத்தையும் போகும். இத்தனையோண்டு தேயிலையை கொதிக்க வச்சு 2 பிரெட் எடுத்து கையில கொடு. அதை நினைச்சு திண்டுட்டு அந்த தேயிலை தண்ணியை குடிச்சாருன்னா உடனே கேட்கும். சரிம்மா, அப்ப நான் போய் என்னன்னு பார்த்து கொதிக்க வைக்கிறேன். அந்த பிங்க் கம்மல் எனக்கு தான் சரியா? நான் எடுக்கும் போதே சொல்லிட்டேன், நீ எடுக்க கூடாது. கடையிலேயே அந்த பிங்க் ஸ்டெட்டி எனக்கு தான் சொல்லிட்டேன். சும்மா தேவையில்லாம என் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத. என்னடி, பாலத்துல தண்ணி வருது போய் ஆட்டம் போட போனோம்னு போனியே, மாமாவெல்லாம் காணா? எங்க மாமாவும் அத்தானே? மா, பாலத்துல செம்ம ஆட்டம்மா. அப்படியே தண்ணி எவ்வளவு ஃபோர்ஸா வந்துச்சு தெரியுமா? வேற லெவல்ல என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருந்ததா, அங்க போய் எங்களுக்கு கம்மல், வளையல், அப்புறம் நிறைய ஸ்டெட்டு, அப்புறம் ஸ்கூலுக்கு தேவையான நோட்டெல்லாம் கூட வாங்கிட்டு வந்துட்டோமா. ஏன்டி இப்படி அசிங்கப்படுத்துறிய? அம்மாச்சியும் தாத்தாவும் வந்து இருக்காங்களேன்னு மாமா நம்மள பார்க்க வந்திருக்கு. எங்கேயும் வெளியில தெருவ கூட்டிட்டு போனா இப்படி அது வேணும் இது வேணும்னா கேட்டு ஆட்டம் போட்டு வாங்கிட்டு வருவியே, என்னம் டீ பழக்கதெல்லாம்? அம்மா, நம்ம மாமா தானம்மா. நம்ம மாமாவா இருந்தாலும் இப்படிலாம் கேட்டு வாங்குறது நல்ல பழக்கமா சொல்லு. வயசுக்கு வந்து பெரிய பிள்ளை தானே, யாரு எதுவும் கேட்டாலும் வேணா எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி பழகுவியலாம். இப்படி அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்கன்னு பையில மூட்டை கட்டி கொண்டுட்டு வந்தா நல்லா வம்பி இருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் அசிங்கமா தெரியல? இப்ப எதுக்கு கடந்து கத்திக்கிட்டு இருக்க? அவளு என்ன அடுத்தவனோட போய் வாங்கினாளுக? அவன் மாமனோட தானே போய் வாங்கியிருக்காளுக. இதனால என்ன இருக்கு? அம்மா, பள்ளிக்கூடத்துக்கு பேக் இல்லைன்னு அன்னைக்கு கத்திக்கிட்டு கிடக்கவன் அதை காதுல வாங்கிக்கிட்டு ஓட்டமா ஓடி போய் 2 பேக்கை வாங்கிட்டு வந்து கையில கொடுத்துருக்கு. இன்னைக்கு இம்புட்டு சாமான வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கு. இதெல்லாம் மைனிக்கு தெரிஞ்சா என்னமா ஆகுறது? அவ தங்கச்சி வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு தங்கச்சிட்டு பிள்ளைகளுக்கு அதையும் இதையும் வாங்கி கொடுத்து அவளுகளை உண்டாக்கி விடுறான்னு என்னத்தையாவது பேச மாட்டாங்களா? எதுக்கு இந்த கொடுவனை நம்மளுக்கு? நம்ம இன்னும் ஒண்ணு வாங்காம இருக்கமா, அனுபவிக்காம இருக்கமா? இவளுகள்ட்ட என்ன இல்லாம இருக்கு? எல்லாம் தானே வச்சிருக்காளுக. என்ன அன்னைக்குலயே எதுக்கு பிள்ளைகளை திட்டிக்கிட்டு இருக்க? இல்லனே, இப்ப எதுக்கு கூட்டிட்டு போய் இவளுக்கு இம்புட்டு செலவை இழுத்து விட்டுருக்க? அன்னைக்கு தானே பேக்குக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்த. இப்ப எதுக்கு தேவையில்லாத தண்ட செலவு? வெளியிலேன்னு போனா ஏதாவது வாங்கணும்னு என்ன கட்டாயமா இருக்கு? ஏன்னைக்கிளி, நான் என்ன உன் பிள்ளைகளுக்கு லட்சக்கணக்கிலே வாங்கி கொடுத்துட்டேன். என்னத்தையோ 2 பேக்கு இந்த தலைக்கு மாற்ற கிளிப்பும் தானே வாங்கி கொடுத்தேன். இது ஒரு பெரிய விஷயமா திட்டிக்கிட்டு இருக்க பிள்ளையில? திட்டலாம் இல்லனே, எதுவும் அவளுகள்ட்ட இல்லைன்னா பரவாயில்ல. சரி, பேக்கு கூட வீடு பேக்கு பழசா இருந்துச்சு, அவளுக்கு கொண்டு வரதுக்கு அசிங்கப்பட்டாளுக, வாங்கி கொடுத்தா சரிதானே விட்டுட்டேன். தலைக்கு மாட்டுறது வளவி பாசிலாம் எல்லாமே வச்சிருக்காளுகனே. உள்ளேக்கு போய் பீரோக்குள்ள பாரு, டப்பாவா அடிக்கி அவளுக்கு விட்டு சாமான் தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்னத்துக்குன்னே இதெல்லாம்? ஏன் அன்னைக்கிளி, சின்ன பிள்ளையில உனக்கு என்னென்ன வாங்கி கொடுத்துருக்கேன், உனக்கு என்னென்ன போட்டு அழகு பார்த்துருக்கேன். அண்ணனுக்கு பொம்பளை பிள்ளைகள்னா கொல்ல பிரியான். ஆனா அந்த ஆண்டவன் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுக்கல. என் தங்கச்சிட்டு பிள்ளைகளுக்காவது என்னத்தையாவது வாங்கி கொடுக்கலாமேன்னு பார்த்தா அதை கூட வாங்க கொடுக்க மாட்டேங்கிற. இல்லனே, நீ வாங்கி கொடுக்க கூடாதுன்னுலாம் ஒன்னும் திட்டல. என்னத்துக்கு உனக்கு தேவையில்லாத தெண்ட செலவு? உனக்குள்ள வந்து 2 நாளைக்கு இருந்து பார்த்துட்டு போவோமேன்னு வந்ததுக்கு இம்புட்டு செலவு அளிக்கணுமாங்கிறது தான் சங்கடமா இருக்கு. நான் என்ன தங்கத்திலையா வாங்கி கொடுத்தேன்? அட 2 கண்ணாடி வளையலும் பவுடர் போட்டு எம்பிட்டு வந்துட போகுது. அட விடுமா, பிள்ளைகளுக்கு இது கூட செய்யலைன்னா அப்புறம் தாய்மாமன்னு இருந்து என்னத்துக்கு தான் இருக்கேனா? நான் என்ன வருஷம் முறாமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னைக்கோ இப்படி வர்ற அன்னைக்கு போற அன்னைக்கு ஒரு 10 ரூபா பொருள் வாங்கி கொடுக்கறதுக்கு கூடவா கணக்கு பார்க்க முடியும்? அப்படி சொல்லுடா ராசேந்திர. அவன் தங்கச்சி வீட்டு பிள்ளைகளுக்கு அவன் வாங்கி கொடுக்குறான், உனக்கு என்னடி செய்து? அவன் மருமகளுக்கு அவன் செய்யாம வேற யாரு செய்யறது? தாய்மாமே உறுத்துனா எல்லாம் தான். வர நேரம் போற நேரம் என்னத்தையோ ஒரு பண்டத்தை வாங்கி கொடுக்கறதுல உனக்கு என்ன இப்ப குறைஞ்சுக்கிட்டு போகுது? உனக்கு என்ன இப்ப பொத்துக்கிட்டு போகுது? அடி போடி பேசாம. அவன் வாங்கி கொடுக்கறதுக்கெல்லாம் ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கா பத்தேன். அதானே கேட்டேன், என்னடா மருதாய் புள்ள வாங்கி இம்புட்டு நேரமா மூடியே இருக்கேன்னு நினைச்சேன். ஆரம்பிச்சிட்டியா? என்னவோ பண்ணுங்க. போடி பக்கத்தவள,
இம்மே இங்க கொண்டா. அம்மாச்சி மாமா என்னென்ன வாங்கி கொடுத்துருக்கேன்னு பாக்குறேன். அம்மாச்சி எனக்கு கண்ணாடி வளையல் தான் பிடிக்கும்னு எனக்கு தனியா 2 செட்டு கண்ணாடி வளையல், பாப்பாக்கு மெட்டல் வளையல். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு மக்கா. வேற என்ன இருக்கு? அப்புறம் ஸ்கூலுக்கு தங்கத்தோடு போட்டுட்டு போனா ஃபைன் போட்டுருவாங்களா, அதான் ஒவ்வொரு கலர்லயும் ஒவ்வொரு செட்டு பிளாஸ்டிக் தோடு வாங்கியிருக்கேன். இதுவும் நல்லா இருக்குல்ல? என்னோட ஜிமிக்கியவும் காட்டுடி, உன்னோடத மட்டும் காட்டிக்கிட்டு இருக்க. காட்டுறேன் இரு. அம்மாச்சி இது ரெண்டும் அந்த எலும்பி எடுத்தா நல்லாவே இல்லைல்ல? நல்லாத்தான் இருக்கு, எல்லாமே நல்லாத்தானே இருக்கு. பார்த்து நீங்க தானே வாங்கியிருக்கீங்க. இதையெல்லாம் மாத்தி அக்காலும் தங்கச்சிக்கும் சண்டை ஒட்டுக்கிறாம வச்சுக்கிறேன்னு, பத்திரமா வச்சுக்கிறேன்னு. எங்கேயாவது போனா வந்தா மட்டும் போடுங்க, எடுத்து போட்டு வீணாக்க கூடாது, சரியா? சரி அம்மாச்சி. சரி காட்டினதெல்லாம் போதும், எல்லாத்தையும் எடுத்து கொண்டு உள்ளிக்கு வைங்க போங்க. எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்கத்தானே போறேன். எம்புட்டோ வாங்கி கொடுத்து பீரோ நிறைய கிடக்கு. 2 நாளைக்கு புதுசா இருக்கையில இங்கிட்ட அங்கிட்ட ஆட்டுவாளுக. 3 நாத்து அந்த வளையல் எல்லாம் குப்பை தொட்டில கிடக்கும். இவளுக்கு வாங்கி கொடுத்து என்ன செய்ய? அட புள்ளையனா அப்படித்தான், பழசாக வாங்கி கொடுக்க வேண்டியதேன். அப்புறம் எதுக்கு நம்ம இருக்கான்? அது சரி இந்த அம்மாச்சி மாதிரியே இப்படி ஒரு மாமே மாதிரியே இருந்தா பழசு வர்றது என்ன? புதுசா ஒரு நாளைக்கு ஒன்னா வாங்கி மாட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதே. எடுத்து வயிறு இப்படியே உட்கார்ந்துகிட்டே இருப்பா. ரெடி ஆயிட்டீங்களா? ஜீவா என்ன பண்றான்? ரெடி ஆயிட்டான்ல? நீ சொன்ன அடுத்த நிமிஷமே நான் ரெடி ஆகி உட்கார்ந்துட்டேன். உன் புள்ள என்ன பண்றான்னு நீனே கூப்பிட்டு கேளு. ஜீவா தம்பி. அதோ வரேம்மா. இன்னைக்கு தாங்க மனசெல்லாம் நிறைஞ்சு போய் சந்தோஷமா இருக்கேன். என் வாழ்நாளையே நான் இப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சதே இல்லைன்னா பாருங்களேன். என்னம்மா பூ பழம் தட்டெல்லாம் கையில வச்சுட்டு நிக்கிறீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன ஜீவா விளையாண்டுகிட்டு இருக்கியா? உங்க அம்மாவோட முழு சந்தோஷத்துக்கு நீ ஒருத்தன் தானடா காரணம். உன்னாலதான் உங்க அம்மா காலையில இருந்து பம்பரமா சுத்திக்கிட்டு இருக்கா. என்னம்மா அப்பா பயங்கரமா பில்டப் பண்றாங்க, நான் என்னமா பண்ணேன்? அவர் அப்படிதான்டா என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆமா நீ கிளம்பிட்டியா இல்லையா? இந்த ட்ரெஸ்ஸோட தான் வரப்போறியா? அம்மா எங்க போறோம்னு முதல்ல சொல்லுங்க. கோவிலுக்கு எதுவும் பிளான் பண்ணிருக்கீங்களா? விளையாடாத ஜீவா. விக்கி கல்யாணத்துக்கு முந்தின நாள் என்ன சொன்ன நீ? விக்கி கல்யாணத்துக்கு முந்தின நாள் நான் என்னமா சொன்னேன்? என்னடா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? என் தம்பி பொண்ணு, அதான் உன் மாமா பொண்ணு கயல்வெளியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு சொன்னீல. விக்கி கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன், அன்னைக்குன்னு போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடலான்னு சொன்னமா இல்லையா? இன்னைக்கு அந்த நல்ல நாள் கைகூடி வந்திருக்கு. ஜோசியர்கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டேன். இன்னைக்கு தாராளமா போய் பொண்ணை பார்த்துட்டு வரலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நானும் அப்பாவும் கிளம்பி நிக்கிறோம். நீ இன்னும் கிளம்பலையா? இன்னுமா அதெல்லாம் சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறீங்க? சும்மா கல்யாணம்னு என்னதான் டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன்ல. அன்னைக்கு ஏதோ அழுது புலம்புறீங்களே, ஹாஸ்பிட்டல் போய் நெஞ்சு வலின்னு வந்தீங்களேங்கிறதுக்காக சரி விக்கி கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னேன். அதுக்காக இப்படி தட்டு தம்பளத்தெல்லாம் தூக்கிக்கிட்டு நிப்பீங்களா? என்ன ஜீவா சொல்ற? அன்னைக்கு நீ பேசின வார்த்தையை நம்பி தானடா உன் மாமா வீட்டுல போய் எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிட்டு வந்தேன். இன்னைக்கு இப்படி பேசுனா நான் என்னடா பண்ணுவேன்? அம்மா அன்னைக்கு உங்க டார்ச்சர் தாங்க முடியாம சரி பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்காக இப்படி 4 நாள்ல தட்டை தூக்கிக்கிட்டு நிப்பீங்கன்னு நான் என்ன கனவா கண்டேன்? ஜீவா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? ஒரு நேரத்துக்கு ஒரு பேச்சா நினைச்சு பேசுவியா? அவ மனசுன இரும்புன்னு நினைச்சியா? அப்பா எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா என்ன விட்டுருங்க. சும்மா ஏன் என்ன போட்டு டார்ச்சர் பண்றீங்க இப்படி? நீ ஓகே சொல்லி உன்னோட சம்மதத்தை வாங்கினதுக்கு அப்புறம் தானடா அவ தம்பி வீட்டுல பேசினா. இப்ப வேணான்னு சொன்னா என்னடா அர்த்தம்? அந்த பொண்ணுகிட்டையும் பேசி அவகிட்டையும் சம்மதம் வாங்கியாச்சு. அந்த பொண்ணும் சின்ன வயசுல இருந்தே உன்னையதான் கட்டுவேன்னு அடம் பிடிச்சுட்டு நிக்கிறா. இப்ப அந்த பிள்ளைக்கு போய் என்ன பதில் சொல்றது? அந்த குடும்பத்துக்கு நம்ம என்ன பதில் சொல்றதுன்னு நினைச்ச நீ? அந்த பொண்ணு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நான் ஒன்னும் பண்ண முடியாதுப்பா. நீங்களாம் ஒரு முடிவெடுத்து நீங்களாம் ஒரு பேச்சு பேசுவீங்க, அதுக்கெல்லாம் நான் அடிமையா போகணுமா? என் வாழ்க்கைய நான் தாப்பா டிசைட் பண்ணணும். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, என்ன விட்டுருங்க. என்னால யார் வீட்டுக்கும் வர முடியாது. நான் அப்பவே நினைச்சேன் என்ன இந்த பையன் சந்தோஷப்பட விட மாட்டான், இவனுக்கு ஒரு நல்லது பண்ணி பார்த்துட்டு கண்ணு மூட என்ன விட மாட்டான்னு நான் அப்பவே நினைச்சேங்க. இவனால நான் சீக்கிரமே செத்து போக போறேன். நான் சாகிறதுக்குள்ள என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்தறனா என் பேரன் பேத்தியில கையில் எடுத்து கொஞ்சனுமே நான் ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டது ஒரு குத்தமா? ஐயோ அம்மா.
ஐயோ ரஞ்சிதா, ஏமா இப்படி பண்ற? உன்னையதான் டாக்டர் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, நிதானமா இருக்கணும்னு சொல்லியிருக்காருல்ல, ஏன் உணர்ச்சி வசப்படுற? ஐயோ, இந்த பையனால நீ என்ன நிலைமைக்கெல்லாம் ஆளாக போறேன்னு எனக்கு தெரியலையே. அம்மா, ஏமா இப்படி பண்றீங்க? உடம்பு சரியில்லாத நேரத்துல ஏமா இப்படி ஸ்ட்ரெயின் ஆயிக்கிறீங்க? இனிமே நான் இருந்து என்ன செய்ய போறேன்? இந்த ஆண்டவன் என்னைய சீக்கிரமும் கூப்பிட்டு தொலைய மாட்டேங்கிறானே. என் பிள்ளைக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்காம இந்த உசுரை வச்சுக்கிட்டு இருந்த நான் என்ன செய்ய போறேன்? இறைவா, என்ன கூப்பிட்டுக்கடா, என்ன கூப்பிட்டுக்கடா. ஏமா இப்படி எல்லாம் பேசி கஷ்டப்படுத்துறீங்க? இப்ப நான் என்னமா சொன்னேன்? கல்யாணம் வேணான்னு சொன்னது ஒரு குத்தமா? முதல்ல அவ மேல இருந்து கையிடுறா. அப்பா, அவளுக்கு நாளுக்கு நாள் நெஞ்சு வலி அதிகமாகிறதுக்கு காரணமே நீதான்டா. உன்னாலதான் அவ இந்த நிலைமையில நிக்கிறா. அப்பா, நான் என்னப்பா? போதும் ஜீவா, அன்னைக்கு கேட்கும் போதே என்னால முடியாதுமான்னு உறுதியா சொல்லிருக்கலாம்ல. அன்னைக்கு சரிம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் போய் பேசுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தட்டு தாம்பளத்தை தூக்கிக்கிட்டு நிக்கும் போது மாட்டோம்னு சொன்னா என்னடா அர்த்தம்? அப்பா, அன்னைக்கு நான் என்ன சூழ்நிலையில இருந்தேன்னு புரிஞ்சுக்கோங்கப்பா. அப்பா ப்ளீஸ்பா. உன் சூழ்நிலைன்னு உன்னைய பத்தி மட்டுமே பேசுறியே. பெத்த எங்களை நீ எப்பதான்டா நினைச்சு பார்க்க போற? உன்னைய ஓவியமா பெத்து வளர்த்து கருவேப்பிலை கொத்து மாதிரி பாத்துக்கிட்டதுக்கு இப்படி நீ எங்களுக்கு கொடுக்குற பரிசாடா ஜீவா இதெல்லாம்? அப்பா விடுங்க. ஒத்த பிள்ளைய பெத்து அதுக்கு ஒரு மாலை எடுத்து போட்டு நல்லது கெட்டது பார்க்கணும்னு ஆசைப்பட்டதை தவிர நம்ம வேற என்ன பெருசா ஆசைப்பட்டுட்டோம்? எங்களை காரு பணம் கங்களான்னு வசதியா வச்சிருடான்னு கேட்டோமா? இல்ல, எனக்கு நகை நட்டு எடுத்து போட்டு உச்சியில இருந்து உள்ளங்கால் வர நிறைச்சு விடுடான்னு கேட்டோமா? கலர் கலரா பட்டு புடவை எடுத்து கொடுன்னு கேட்டனா? என்னோட ஆசை எல்லாம் என் பிள்ளைக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்கணும், அவன் குடும்பம் குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பா? போதுமா ஜீவா? இப்படியே புலம்பி நெஞ்ச புடிச்சு அவ சீக்கிரமே போய் சேர்ந்துருவா. அவ இல்லாத உலகத்துல நான் மட்டும் எதுக்குடா இருக்கணும்? நானும் அவ பின்னாடியே போய் சேர்ந்துடுறேன். நீ மட்டும் உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு சந்தோஷமா இரு. இப்ப நான் என்னதாப்பா பண்ணணும்? நீ அன்னைக்கு உன் மாமா மகளை கட்டுறதுக்கு ஓகேன்னு சொல்லலைனா இன்னைக்கு உங்க அம்மா தட்டு தாம்பளத்தை தூக்கிக்கிட்டு நின்றுக்க மாட்டால. இன்னைக்கு இவ நிக்கும் போது இப்படி நீ முட்டுக்கட்ட போட்டா என்ன அர்த்தம்? அவ ஆசைப்படி நீ வந்து பொண்ணை பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா பேசு, இல்லைன்னா வேணான்னு என்னத்தையாவது காரணத்தை சொல்லிட்டு வருவான். நாளைக்கே அந்த பொண்ணை தாலி எடுத்து கொடுத்து கட்டுடான்னு சொல்ல போறது இல்லையில, நாளைக்கே உனக்கு கல்யாணம் நடக்க போறது இல்லையில. அவ ஆசைக்காக வந்துதான் தொலையேண்டா. சரிப்பா, இப்ப என்ன? அம்மாவுக்காக நான் பொண்ணு பாக்குறதுக்கு உங்க கூடவே வரணும், அவ்வளவுதானே? நான் வரேன்ப்பா, நான் வரேன். ரஞ்சிதா, உன் மேல உசுரையே வச்சிருக்கிற உன் புள்ள உன்னைய மீறி என்ன பண்ணிட போறான்? உனக்கு ஒண்ணுன்னா அவனால தாங்க முடியுமா? வந்து தண்ணிய குடிச்சிட்டு எந்திரிச்சு தட்டை தூக்கிக்கிட்டு கிளம்புமா, கிளம்பு, போயிட்டு வருவான். அதான் ஜீவா ஓகே சொல்லிட்டான்ல.